வணக்கம். கோவை துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே இளைஞர்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்த விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் 2 நாட்களுக்கு முன்பாகவே புத்தாண்டு கொண்டாட்டங்களை 2024 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 1 மணியுடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும், குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதனையடுத்து துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே நடந்த விளக்க நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து துறை எஸ்ஐ மணிகண்டன் தலைமை தாங்கி பேசும்போது, வரும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு கொண்டாடப்படும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை பாதுகாப்பாக எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று விளக்கினார். மேலும் கோவை மாவட்டத்தில் 2 வீலர் ஓட்டி செல்பவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து இருக்க வேண்டும். சாலையில் வேகமாக, அதாவது ரேஷ் டிரைவிங் செய்யக்கூடாது. அதேபோல் சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் வேறு வாகனத்தில் செல்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும், மது போதையில் யாரும் 2 வீலர் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களை ஓட்டக்கூடாது என்றும், காவல்துறையும் பொதுமக்களுடன் இணைந்து புத்தாண்டை வரவேற்பதாகவும், பிறக்கும் 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பொறியியல் கல்லூரி ஆங்கில ஆசிரியர் இந்துசூதன் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நன்றி.